வணக்கம் மாணவ செல்வங்களே. 2024-25ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய என்ஓஎம்எஸ் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கான வீடியோக்களை தான் நாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இன்னும் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரல. அநேகமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்துட்டு டிசம்பர் லாஸ்ட்டு இல்லைனா ஜனவரியில் வழக்கம் போல் என்ஓஎம்எஸ் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு 10 கேள்விகளை வச்சு ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் மாடல் எக்ஸாம் வைக்கும்போதும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் அவங்க என்ன மாடலில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள எண்ணெழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதி அமைப்பின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொடரின் அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சால் போதும். நான் அந்த ஐடியாஸை தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது நார்மலாக அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த மாடலில் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதில் ஒரு 5 கேள்விகள் நான் ஓனாக கொடுத்துருக்கேன். இன்னொரு 5 கேள்விகள் இதுக்கு முன்னாடி அவங்க என்ஓஎம்எஸ்ல எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ட்ரிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றதால. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 8, 10, 13, 17, 22 கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாக? முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்குற இந்த சீரியஸ் ஏறு வரிசையில் இருக்கா இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள். 8, 10, 13 சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள். 8 கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் 10 வரும்? 2 கூட்டினா. கரெக்டாக? 10 கூட எதை ப்ளஸ் பண்ணால் 13 வரும்? 3 ப்ளஸ் பண்ணால். 13 கூட 4 கூட்டினா 17. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். முதல்ல 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3, அடுத்து 4. அப்போ நிச்சயமாக அடுத்து எதை ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க? 5 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், 17 5 கூட்டினா 22. நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ நான் இந்த 22 கூட எந்த நம்பரை கூட்டணும்? வெரி குட், 6 கூட்டணும். ஏன்னு தெரியுதா? 2, 3, 4, 5. அப்போ அடுத்து நம்ம கூட்ட வேண்டியது 6. 22ஐயும் 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 28ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 28. இந்த ஐடியா புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு நம்பருக்கும் எத்தனை நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் சொல்கிற முடியும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 98, 93, 83, 68 கொஷின் மார்க் 23. நான் போன கேள்வியில் சொன்னல அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்ட்டு. இங்கே பாருங்கள், இறங்கு வரிசையில் இருக்குது. கரெக்டாக? டிசெண்டிங் ஆர்டர். அப்போ அப்படின்னாலும் அதே தான். ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், 98லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னா 93. கரெக்டாக? 93லேருந்து 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 83. 83லேருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 68. இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். 5, 10, 15. அடுத்து நம்ம 68லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? வெரி குட், 20 மைனஸ் பண்ணணும். ஏன் தெரியுதா? 5, 10, 15. அடுத்து வர வேண்டியது 20. அப்போ 68லேருந்து 20 மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 48. இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் மட்டும் தப்பில்லாமல் பண்ணிங்கனாலே போதும். நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 48. என்எம்எஸை பொறுத்த வரைக்கும் மேட்டில் நமக்கு 90 கேள்விகள் கேட்குறாங்க இல்லைங்களா? அதில் ஒரு 10லேருந்து 15 கேள்வி வரைக்கும் இப்போ நம்ம சொல்கிற இந்த ஒரு 4-5 வீடியோவை பார்த்தீங்கனாலே வந்துடும். இந்த நம்பர் சீரீஸ்லேருந்தே ஒரு 10-15 கொஷின்ஸை கேட்பாங்க. நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெறுமனே அப்படியே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ இந்த கொஷின்ஸை எழுதி நம்ம இது -5 -10 ஐடியா சொல்லியிருக்கோம் இல்லையா? இதையும் கீழே பென்சிலில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நோட் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி பாருங்கள். 4, 8, 24, 96, 480. இங்கே என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயும் ஏறு வரிசை தான், அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 2ஆல் பெருக்குனா 8. 4 2 8. கரெக்டாக? 8 3ஆல் பெருக்குனா 24. 8 3 24. 24 4ஆல் பெருக்குனா 96. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. அப்போ 96 5ஆல் பெருக்குனா 480 வரும். நீங்கள் என்ன பெருக்கி பாருங்கள். அப்போ நான் ஆன்சர் வேணும்னா 480 இதுக்கு அடுத்த நம்பர் எதால் பெருக்கணும்? யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 3 4 5. இப்போ அடுத்து எதால் பெருக்கணும்? வெரி குட், 6ஆல் பெருக்கணும். கரெக்டாக? அப்போ 480 6ஆல் பெருக்கிறோம். பாருங்கள், 0 8 6 48 மீதி 4
4 24 நாளும் 28. ஸோ ஆன்சர் 2880. ஆப்ஷனில் இருக்கா? இதோ இருக்குது பாருங்கள், 2880. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பெருக்கலை யூஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்ததாக பாருங்களேன், இப்போ முதல் கேள்வி எதை வச்சு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? கூட்டல் வச்சு பார்த்தோம். 2 3 4ன்னு கூட்டியிருந்தாங்க. இந்த கேள்வி எதை வச்சு பார்த்தோம்? கழித்தலை வச்சு பார்த்தோம். கரெக்டாக? இது எதை வச்சு பார்த்தோம்? பெருக்கல் வச்சு. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. எது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். வகுத்தல் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். 480 240 120 60 30. இது நீங்கள் ஈஸியாக ஐடியா சொல்லலாமாங்க. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் தரும்போது இதே மாடலில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். சரியா? 480ல் பாதி, நீங்கள் இல்லாட்டி வகுத்தல் 2ன்னு போடலாம். அதை விட பாதின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 480ல் பாதி 240, 240ல் பாதி 120, 120ல் பாதி 60, 60ல் பாதி 30. அப்போ 30ல் பாதி என்ன வரும்? 15. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 15. பாதி பாதியாக ஆக்கியிருக்காங்க. வகுத்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி பாதி பாதியாக ஆகிறது தான் கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எந்த ஐடியா வேணாலும் அவங்க யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். இப்போ இந்த கொஷின் 5வது கேள்வி பாருங்களேன். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. 18 45 21 40 24 35 27 30. இப்போ இந்த கொஷினில் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்றை விட்டு ஒரு நம்பர் பாருங்கள். 18 21 24 27 என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் ப்ளஸ்ஸை வச்சு எடுத்துக்கலாம், வாய்ப்பாடை வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27. அப்போ அடுத்து என்ன வரணும்? 5 3 10 3 சார் 30. ஸோ ஆன்சர் 30. அப்படி இல்லைனா 18 கூட 3 ஆட் பண்ணால் 21, 18 கூட 3 கூட்டினா 21, 21 கூட 3 கூட்டினா 24, இது கூட ஒரு 3 கூட்டினா 27. அப்போ 27 கூட 3 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 30. எப்படி யோசிச்சிங்கனாலும் இதான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. இது எப்படி சார் நம்ம ஒன்றை விட்டு ஒரு நம்பர் தான் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே என்ன ஐடியானா, நம்ம முதல்ல சொன்னோம்ல, இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இறங்கு வரிசையில் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இருந்திருக்கும். கரெக்டாக? ஆனால் இந்த கொஷினில் பாருங்கள், ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டரும் இருக்காது, டிசெண்டிங் ஆர்டரும் இருக்காது, கலந்து இருக்கும் பாருங்கள். நம்பர் அதிகமாக இருக்கும், குறைஞ்சிருக்கு, அதிகமாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. இப்படி மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றை விட்டு ஒரு நம்பர். நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் என்எம்எஸ்சில் கேட்ட கொஷின்ஸையே பார்க்க போகிறோம். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 5 கேள்வி பார்த்தீங்கன்னா நானாக க்ரியேட் பண்ணி கொடுத்தது. இப்போ அடுத்ததாக ஒரு 5 கேள்வி இதுக்கு முன்னாடி என்எம்எஸ்சில் கேட்ட கொஷின்ஸே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ முதல்ல 5 கேள்வி சொன்னோம்ல, அதே மாடலில் என்எம்எஸ்சில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், 6வது கேள்வி 0 1 3 6 10, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துட்டாங்க. அந்த டேஷில் என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன ஐடியாவை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 0 கூட 1 கூட்டினா 1, 1 கூட எதை கூட்டினா 3 வரும்? 2 கூட்டினா, 3 கூட எதை கூட்டினா 6 வரும்? 3 கூட்டினா, 6 கூட எதை ஆட் பண்ணால் 10 வரும்? 4 ஆட் பண்ணால். பாருங்கள், 1 2 3 4. சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இது கூட எதை ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். ஸோ 10, 10 கூட 5 ஆட் பண்ணுறேன். 10 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 15. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவங்க இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது என்எம்எஸ்சில் கேட்ட கொஷின் தான். என்னென்னா இந்த மாதிரி தான் ஐடியாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். 0 3 8 15 24. இங்கேயும் அதே ட்ரிக் தான் பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் கூட எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே முடிஞ்சிச்சு. 0 கூட 3 ஆட் பண்ணால் 3, 3 கூட 5 ஆட் பண்ணால் 8, 8 கூட 7 ஆட் பண்ணால் 15, 15 கூட 9 ஆட் பண்ணால் 24, 3 5 7 9. அப்போ அடுத்து எதை ஆட் பண்ணணும்? 11. அப்போ 24, 24 கூட 11 கூட்டுறேன். 24யும் 11யும் கூட்டணும் அப்படின்னா 35. ஸோ இந்த கேள்வியுடைய சரியான விடை ஆப்ஷன் 1 35, 35. சரிங்களா? போன கேள்வியில் 1 2 3 4ன்னு கூட்டினாங்க. இந்த கேள்வியில் 3 5 7 9ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், 8வது கேள்வி 1 2 6 21 88. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எங்கள் நம்பர் திடீர்னு பெருசாகுது பாருங்களேன். 1 2 6 21 திடீர்னு 88 ஆயிருக்கு. கரெக்டாக? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 1 2ஆல் பெருக்கிறோம். 2 2. கரெக்டாக? 2 கூட 0வை கூட்டினா 0 தான் வரும். இன்னும் இப்படி பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஐடியா கூட இதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 1ஆல் பெருக்கிறோம். 1 1 கூட 1 கூட்டுறோம். 1 1 1 + 1 2. வந்த ஆன்சர் 2
2ஆல் பெருக்கிறேன். 2 4 கூட ஒரு 2 கூட்டுறேன். 2 4 2ஐயும் கூட்டினா 6. 6 3ஆல் பெருக்கிறேன். 6 3 18. 18 கூட ஒரு 3 கூட்டுறேன். 18 3 21. புரியுதான்னு பாருங்கள். ஸோ முதல்ல 1 பெருக்கி 1 கூட்டினோம், 2 பெருக்கி 2 கூட்டினோம், அடுத்தது 3 மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணோம். அடுத்து இந்த 21 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4 மல்டிப்ளை பண்ணணும். 21 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84. 84 ஒரு 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 88. கரெக்டாக வந்திருக்கா? அப்போ பாருங்கள், இப்போ இந்த 88 என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னு தெரியுதா? எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4. அப்போ அடுத்தது 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணணும். அப்போ 88 × 5. உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா சைடில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. மல்டிப்ளையே கொஞ்சம் வேகமாக பண்ணணும், அவ்வளோதான். 8 5 40, மீதி 4. 8 5 44, 44. 440. 440 கூட ஒரு 5 ஆட் பண்ணணும். நீங்கள் 440 அப்படியே டிக் பண்ணுறக்கூடாது. +5 ஒன்று இருக்குல்ல, அப்போ 440 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 445. எங்கே இருக்குது ஆன்சர்? இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 2ல் 445 தான் இதோட ஆன்சர். இது சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்னது வெறுமனே ஆடு சப்பு மல்டிப்ளைலாம் மட்டும் பண்ணோம். இங்கே ஒரே நேரத்தில் மல்டிப்ளையும் பண்ணி ஆடும் பண்ண வேண்டியது இருக்குது, பெருக்கலும் செய்ய வேண்டியது இருக்குது, கூட்டலும் செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் கேட்டாலும் போட தெரியணும். சரிங்களா? இது 8வது கேள்வி. அடுத்து 9 பாருங்கள். 10 11 109 110 1099 1100. இதுக்கும் 2 விதத்தில் போடலாம். நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்களேன். இங்கேயும் இங்கே 2 நம்பராக பாருங்கள். 10க்கு அடுத்த நம்பர் 11, 109க்கு அடுத்த நம்பர் 110, 1099க்கு அடுத்த நம்பர் 1100. ஒருவேளை இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கேட்டிருந்தா நம்ம அடுத்த நம்பர் எழுதிட்டுனா முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், 1 அவுட் ஒரு நம்பர் பாருங்களேன். 10, இங்கே 109, இங்கே 1099. நல்லா கவனிங்க. இது 10. இந்த 1 அவுட் இடத்துல என்ன இருக்குது? இந்த 10 போட்டுட்டு கூட என்ன சேர்த்துருக்காங்க? ஒரு 9. இது 1 அவுட் இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 10 போட்டிருக்காங்க. எத்தனை 9 சேர்த்துருக்காங்க? 2 9. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 10 10 10. அப்போ அடுத்த நம்பரில் என்ன வரணும்? 10 வரணும். இங்கே ஒரு 9, இங்கே 2 9. கண்டிப்பாக அடுத்து எத்தனை 9 வரணும்? 3 9 வரணும். ஸோ ஆன்சர் 10,999. எங்கே இருக்குது? இந்த ஆப்ஷன் 2ல் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதுக்கு மெத்தடாக மல்டிப்ளையாக யூஸ் பண்ணி போட்டால் இன்னும் பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு புரியுதா? இதுக்கு அடுத்தது இங்கே தான் வரணும். 10 10 10. அப்போ இங்கே 10 9 99. அப்போ அடுத்தது என்ன வரணும்? 999. முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் உங்களால் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கொஷினில் இந்த மாதிரி யோசிக்கணும்னு மட்டும் தெரியணும். இப்போ இதில் பாருங்கள், 10வது கேள்வி 0.5 0.55 0.65 0.8. இப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு 5 கேள்வி தரப்போகிறேன். அது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் அதையும் சேர்த்து உங்களோட நோட்டில் எழுதுங்க. அந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின் தெரில சார் அப்படின்னுங்க. நான் அடுத்த முறையில் சொல்லும்போது கூட அந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனாலும் உங்கள் பிரச்சனை இல்லை. உங்கள் ஸ்கூலில் உங்கள் சாருங்களை கேட்டிங்க, உங்கள் டீச்சர்ஸை கேட்டிங்கனாலும் அந்த கொஷின்ஸுக்கு அவங்க ஈஸியாக ஆன்சர் சொல்லி தருவாங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், பாயிண்ட் வச்சுருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பாயிண்ட் வச்சு இல்லை. கரெக்டாக? இப்போ இதில் பாயிண்ட் வச்சுருந்தா என்ன சார் பண்ணுறதுன்னா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர், இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குல்ல, மாறி மாறி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் சேமாக மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 0.5ன்னு இருக்கா, ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இது தெரியும்னு நினைக்கிறேன். 7th சொல்லி தந்திருப்பாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ 50ன்னு ஆக்கிக்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது 55. முன்னாடி 0 தான் இருக்குன்றதால அது பிரச்சனை இல்லை. இங்கே என்ன பண்ண, இங்கே இருக்குது 65. இங்கே வெறும் 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 80ன்னு ஆகிடும். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். 50 கூட 5 கூட்டினா 55. 55 கூட 10 கூட்டினா 65. 65 கூட 15 கூட்டினா 80. கரெக்டானு பாருங்கள். முதல்ல பார்த்த சம் மாதிரியே 5 10 15. அப்போ அடுத்து எதை கூட்டணும்? 20. 80 கூட 20 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 100ன்னு வரும். 80 கூட 20 கூட்டினா 100. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கணும் இல்லையா, அப்போ முன்னாடி 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடுறேன். அப்போ 1.00. புள்ளிக்கு அப்புறம் வெறுமனே 0 இருந்தால் விட்டுடலாம். அப்போ விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன நம்பர் தான் வரும்? 1 தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 4 1. புரியுதா? இதை பாயிண்ட் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். புரிஞ்சுக்க முடியுதா? இதில் இது வரைக்கும் நான் ஒரு 10 கேள்விகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு 5 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு 10 கேள்விகள் தரேன். ரெகுலராக இந்த மாதிரி நான் தரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்எம்எஸ் எக்ஸாமில் மேட்டில் கேட்குற அந்த 90 கேள்விகளில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது மாதிரி அடுத்தடுத்து வரும்போது சேட்டுக்கும் நான் உங்களுக்கு கொஷின் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 7 10 14 17 21 24 கொஷின் மார்க்.
இது நம்ம முதல் கேள்வி சொன்னது மாதிரியே தான். எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எழுதி வைங்க. அப்படி எழுதினீங்கன்னா தான் கடைசியாக என்ன ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களால் சரியாக சொல்ல முடியும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 18, 17, 15, 12, 8 கொஷின் மார்க். இங்கே ஒரு குறிப்பிட்ட நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். எந்த நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சரை சொல்ல முடியும். சரியா? மூணாவது கேள்வி 2, 4, 8 கொஷின் மார்க் 32, 64. இங்கே ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்திருக்கேன், பெருக்கியிருக்கேன். எந்த நம்பரை பெருக்கியிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். நாலாவது கேள்வி 400, 200, 100, 50, கொஷின் மார்க். நான் இதுவும் முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 கொஷின் சொன்னேன் இல்லையா? அங்கே சொல்லும்போது இந்த மாடலில் ஒரு கொஷின் பின்னாடி ஹோம்ஒர்க்கில் தந்திருக்கேன்னு சொன்னேன் பாருங்கள். அதே ஐடியா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆன்சரை ஜட்ஜ் பண்ண முடியும். சரியா? அஞ்சாவது கேள்வி பாருங்கள். 4, 20, 5, 19, 6, 18, 7 கொஷின் மார்க். இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்றை விட்டு ஒரு நம்பரை வச்சு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். சரிங்களாம்மா? ஏற்கனவே ஒரு 10 கேள்வி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாடலில் ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 15 கேள்விகள் உங்கள் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு ஒரு டைப்பில் வந்து ஒரு 10 கேள்விகளோ இல்லை அதை விட அதிகமாகவோ, ஏன்னா இந்த டைப்பில் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொஷின்ஸை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.